அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். தொடர்ந்து நம்பிக்கையுடன் வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. நீங்கள் நடக்கவே நடக்காது, எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டீங்க, இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே இது கண்டிப்பாக நடத்தி கொடுக்குங்க. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவும் கிடையாது. நீங்கள் குளிக்க கூட தேவை கிடையாதுங்க. கரெக்டாக இந்த 2 மணி நேரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை பிரபஞ்சம் அப்படியே உங்களுக்கு கொடுக்குங்க. அந்த அளவுக்கு இந்த 2 மணி நேரத்தில் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த 2 மணி நேரத்தில் தான் தெய்வத்தோடைய ஆற்றலும் அதிகமாக இருக்கும். அதே போல் நல்ல நல்ல தெய்வதைகளுடைய ஆற்றலும் அதிகமாக இருக்கும். இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே பலிதமாகட்டும், அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு அவங்க ஆசீர்வாதம் கொடுக்கறதாக ஒரு ஐதீகம். அதனால் இந்த 2 மணி நேரத்தை நீங்கள் தவற விடாதீங்க. நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயம் நீங்கள் கேட்டதை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீருங்க. அதனால் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் சொல்லி பாருங்கள். அது எப்பொழுது அந்த 2 மணி நேரம் வருது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதை உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் எழுதுங்க. இதை எழுதிய 30 நிமிடத்தில் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட ஒரு சகோதரி செஞ்சு பார்த்துருக்காங்க. அதன் மூலயமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம், அதாவது முதல் முறையாக கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்பட்டாலும் சரி, 24 மணி நேரம் பணம் தேவைப்பட்டாலும் இந்த நம்பரையும் இந்த சிம்பிளையும் உங்கள் கையில் எழுதும்போது கண்டிப்பாக பிரபஞ்சம் நீங்கள் கேட்ட பணத்தை கொடுக்கும். அந்தளவுக்கு அற்புதமான வீடியோ, மிஸ் பண்ணாமல் அதை போய் நீங்கள் பாருங்கள். அடுத்தது நான் இன்றைக்கி சொன்னது போல் இது வரைக்குமே நீங்கள் கேட்டது நடக்கவே இல்லை, எவ்வளோ முயற்சி செய்தாலும் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற அனைவருமே இந்த பர்டிகுலராக ஒரு நாளைக்கு வரக்கூடிய இந்த 2 மணி நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நடக்காத விஷயத்தையும் நடத்திக்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நேரம் கூட சொல்லலாம். இது எப்பொழுது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இந்த ஒரு 2 மணி நேரம் வருதுங்க. இந்த 2 மணி நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அது பிரபஞ்சமும் மட்டும் கிடையாதுங்க, நம்ம இஷ்ட தெய்வமும் நம்ம குலதெய்வமும் இந்த பிரபஞ்சமும் நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் நல்ல நல்ல சக்திகளின் ஆற்றல்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க. அதாவது அந்த நேரம் எப்பொழுது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 3:30லேருந்து 5:30 மணிக்குள்ளே வரக்கூடிய இந்த 2 மணி நேரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் கேட்டதை அந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கும். இதை நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், குளிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் முதல் நாள் தூங்க போகிறீங்க பாருங்கள், அப்போ உங்களுடைய ஃபோனில் அலாரத்தை செட் பண்ணிக்கோங்க. அதாவது 3:30லேருந்து 5:30க்குள்ளே நீங்கள் அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் படுத்துடுங்க. அலாரம் மணி அடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஏந்திரிச்சிருங்க. நீங்கள் போய் கை கால் முகம் வாஷ் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல படுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல ஏந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு 50,000 சம்பளத்தில் கிடைத்து விட்டது, நல்ல முறையில் என்னுடைய பண தேவைகள் முழுவதும் நீங்கி விட்டது, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தேவைப்படுது, நல்ல முறையில் நான் கேட்ட 20,000 பணம் எனக்கு கிடைத்து விட்டது. நீங்கள் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தனா கடன் அப்படின்னு சொல்லாமல் அந்த கடனை அடைக்கக்கூடிய தொகை உங்களுக்கு கிடைத்தது போல் நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அதையே தான் ரிப்பீட்டடாக சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் யார்? நிறைய பேர், சில பேர் முருகரை வணங்கலாம், விநாயகரை வணங்கலாம், வராகி அன்னையை வணங்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம், அதாவது விரும்பி கும்பிடக்கூடிய தெய்வம் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் மனசில் நினைக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, விநாயக பெருமானை நினச்சிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் அந்த நேரத்தில் மனசில் நினைக்கணும். ஏன்னா நம்ம இஷ்ட தெய்வம் இஷ்டப்பட்டு வழிபடுறோம், அதனால் அவங்க நம்ம கேட்டதையெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க அந்த நேரத்தில். இப்போ வராகி அம்மன்னா வராகி அம்மனை நினைத்து, அம்மா நான் இந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும், இதை எனக்கு நடத்தி கொடுங்கம்மா அப்படின்னு நீங்கள் மனசில் அந்த அம்மா கிட்ட ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது கிடைச்சிட்ட மாதிரி அதே வார்த்தையை நீங்கள் சொல்லணும். அதாவது 3:30 மணிலேருந்து 5:30 மணி
மணிக்குள்ளே இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும். அதாவது நீங்கள் விருப்பப்பட்ட விஷயத்த உங்கள் இஷ்ட தெய்வத்திடம் சொல்லி நீங்கள் பிரார்த்தனை வைக்கிறீங்க. நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை ரிப்பீட்டடாக உங்கள் மனசில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 3லேருந்து 5:30 மணிக்குள்ளே எப்பொழுது நேரம் கிடைக்குதோ ஒரு அரை மணி நேரமாவது இதை நீங்கள் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே சொல்லி கொண்டே இருக்கணும். இப்படி சொல்லும்போது கண்டிப்பாக அன்றைக்கே நீங்கள் நினைத்த விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள் அன்றைக்கே கூட நடந்துடும். கொஞ்சம் பெரிய பிரார்த்தனை, நல்ல வீடு, சொந்த வீடு அமையணும், அதே போல் குழந்தை பாக்கியம் வேண்டும், நல்ல ஒரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்பட வேண்டும், இது போல் உங்களுடைய கனவு என்னவோ அந்த கனவை நிறைவேற்றி கொள்றதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டயத்தை நீங்கள் டெய்லியுமே பயன்படுத்தலாம். இதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் தூங்க போயிடலாம். திருப்பி நீங்கள் வேலை பார்க்கணும், எழுந்திரிச்சு ஒன்றும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இதை சொல்லிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல படுத்தீங்களோ அதே இடத்துல நீங்கள் படுத்து தூங்கிடலாம். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் செய்யலாம், மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக செய்யலாம். எந்த இடத்துல இருக்கீங்களோ நீங்கள் அந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். லட்சக்கணக்கான பேர் இந்த மெத்தடை பயன்படுத்தி நல்ல ஒரு பலனை கண்டிருக்காங்க. அதே போல் அந்த 2 மணி நேரம் வரைக்கும் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த பர்டிகுலர் நேரத்துக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ சொல்லலாம். உங்களால் முடிஞ்சுன்னா அந்த 2 மணி நேரம் வரைக்குமே மெடிடேஷன் மாதிரி நீங்கள் செய்யலாம். அது எல்லாராலையும் செய்ய முடியாது. ஒரு 10-15 இல்லை ஒரு ½ அன் ஹவர் மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும். அதாவது 3லேருந்து 5:30க்குள்ளே இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திரிச்சு நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். என்றைக்கு வேண்டுமென்றாலும் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதாவது இதுக்கு எந்த நாளில் ஆரம்பிக்கணும்னு கணக்கு கிடையாது. உங்களால் எத்தனை நாள் செய்ய முடியுதோ அத்தனை நாள் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். 11 நாள் இல்லை 21 நாள் நீங்கள் கண்டினியூவாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட விஷயத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.